எல்லாரும் சந்தோஷமாய் பாட போகிறோம், மனதார உயர்த்த போகிறோம், ஆண்டுடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். ஓ நன்றி அப்பா. எல்லாரும் பாடுங்க, கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி. உன்னதத்தில் இருப்பவரே, உந்தன் நாமம் பரிசுத்தமே, எனக்குள்ளே வசிப்பவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே, உன்னதத்தில் இருப்பவரே, உந்தன் நாமம் பரிசுத்தமே, எனக்குள்ளே வசிப்பவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே. சொல்லுங்க எல்லாரும். நானும் எங்கள் சபையோரும் உந்தன் அதிகாரத்தில் நிலைப்போ. ஆமென் ஆமென். நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். ஒப்பு கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் நிலைப்போ. நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். சபைக்கு தலையன்றி இம்மட்டும் உதவினே, சபைக்கு தலையன்றி இம்மட்டும் உதவினே, உந்தன் சபையை நீர் வளர செய்தே, உந்தன் சபையை நீர் வளர செய்தே. நாங்கள் வளர்ந்திட்டதோ உங்க பிரசன்னத்தினால், நாங்கள் வளர்கிறதோ உங்க ஆவியினால், நாங்கள் வளர்ந்திட்டதோ உங்க பிரசன்னத்தினால், நாங்கள் வளர்கிறதோ உங்க கரங்களை தட்டி. நானும் எங்கள் சபையோரும் உந்தன் அதிகாரத்தில் நிலைப்போம். ஆமென் ஆமென். நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில். எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் சபையோரும், நானும் எங்கள் சபையோரும் உந்தன் அதிகாரத்தில் நிலைப்போம். நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். பாதாள வாசல்கள் மேற்கொள்ள வந்தாலும், பாதாள வாசல்கள் கொள்ள வந்தாலும், அக்கினி சேட்டையால் மறைத்து கொண்டே, அக்கினி சேட்டையால் மறைத்து கொண்டே. உங்க முகத்தினிலோ எனக்கு ஜீவன் உண்டு, உங்க கண்களிலோ எனக்கு இரக்கம் உண்டு, உங்க முகத்தினிலோ எனக்கு ஜீவன் உண்டு, உங்க கண்களிலோ எனக்கு இரக்கம். எல்லாரும் சேர்ந்து. நானும் எங்கள் சபை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென் ஆமென். நானும் எங்கள் சபையோரும் உந்தன் பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். ஆமென் ஆமென். நானும் எங்கள் சபையோரும் உங்க அதிகாரத்தில் நிலைப்போம். நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். சத்துரு முன்பாக தலை குனியாமல், சத்துரு முன்பாக தலை குனியாமல், எந்த தலையை நீர் உயர செய்தேன், எந்த தலையை நீர் உயர செய்தேன். எந்த மகிமையும் கேடகமும் ஆனவரே, என்றென்றும் என் தலையை உயர்த்துபவரே, எந்த மகிமையும் கேடகமும் ஆனவரே, என்றென்றும் என் தலையை உயர்த்துபவர். சொல்லுங்க. நான் எல்லாரும் கரங்களை தட்டி ஓ சொல்லுங்க, உற்சாகமாய் பாடுவோம். ஆமென் ஆமென். அதிகாரத்திலே நிலைத்திருப்போம். ஆண்டவரே உங்க பிரசன்னத்திலே வாழ்ந்திருப்போம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஆமென். கரங்களை தட்டி ஓ நன்றி. நானும் எங்கள் சபையோரும் உங்க அதிகாரத்தில். நன்றி அப்பா. ஆமாண்டவரே. நானும்
எங்கள் சபையோரும் உங்க பிரசனத்தில் வாழ்ந்திடு. நானும் என் சபையோரும் நான் ஒப்பு கொடுங்க. இந்த புதிய ஆண்டிலே, வருகிற புதிய ஆண்டிலே இன்னும் அதிகாரத்திலே நிலைத்திருப்போம் ஆண்டவரே, உங்க பிரசனத்திலே வாழ்ந்திருப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவில்லை, பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியவில்லை. இதோ ஆண்டவரே, இதுவரையில எங்கள் சபையை நடத்தி வந்திருக்கீங்க. இந்த 25 ஆண்டுகள் ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சபையாரும் உங்க வார்த்தையில நிலைத்திருப்போம், உங்க அதிகாரத்திலே நிலைத்திருப்போம், உங்க பிரசனத்திலே வாழ்வோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆமென். நன்றி கர்த்தாவே. ஓ நன்றி அப்பா. ஒரு புதிய ஆண்டவரே அபிஷேகத்தினால், புதிய ஆசீர்வாதத்தினால், புதிய வல்லமையினால் இன்னும் எங்களையும் எங்கள் சபையாரையும் ஆண்டவர் நிரப்புவீராக, ஆண்டவர் நிரப்புவீராக. இன்னும் நாங்களும் எங்கள் சபையாரும் முன்னேறி செல்லத்தக்கதாய் இன்னும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே எல்லா தடைகளையும் ஆண்டவரை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து ஆண்டவரை உமது நாம மகிமைப்படுத்த இன்னும் அந்த கிருபைகளை, இன்னும் அபிஷேகங்களை, இன்னும் வல்லமைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. புதிய பலன், புதிய பலன் இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவில்லையே கர்த்தாவே, நீ நடத்தினீரே, அதற்காய் நன்றி என்று சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. கரங்களை உயர்த்தி நானும் எங்கள் சபையோரும் உந்தன் அதிகாரத்தில் நிலைப்போ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசனத்தில் வாழ்ந்திடு. ஆமென். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நாம் ஆண்டவரே எங்கள் சபையோரும் உங்க அதிகாரத்தில் நிலைப்போம், நிலைப்போம் ஆண்டவரே. நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசனத்தில் வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஓ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 25வது ஆண்டிலே இவ்விதமாய் தேவ சமூகத்திலே நின்று ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை மனதார ஆராதிக்க போகிறோம், மனதார பாட போகிறோம். எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அப்படியே நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உங்க நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றிகள் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை முழு மனதோடு ஆராதித்து, மனதார ஆராதித்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிரப்பப்பட போகிறோம். நீங்க இருக்கிற இடத்துல சபைக்குள்ளாக இருக்கலாம், நீங்க வெளியில நின்று கொண்டிருக்கலாம். யாரும் மேனோ தானோ என்று நிற்க வேண்டாம். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டுடைய ஒரு புதிய பிரசன்னம், ஒரு புதிய மகிமை இந்த காலை வேளை உங்களை நிரப்ப போகிறது. நீங்க விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பாட போறீங்க, ஆராதிக்க போகிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில ஒரு புதிய அபிஷேகத்தினால் என்னையும் எங்கள் சபையாரையும் நீ நிரப்ப போகிறீரே, அதற்காய் நன்றி என்று சொல்லி அவரை அப்படியே பாட போகிறோம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருக்கு நேராக. எல்லாரும் முழு மனதோடு மனதார ஆராதிங்க. நன்றி. அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே எழும்பி நின்று ஆராதிக்க கூடியவர்கள் எல்லாரும் நீங்க எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க கூடிய தேவ பிள்ளைகளே எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை கனப்படுத்த போகிறோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்ல போகிறோம். பிரசன்னம் உங்க
மூடட்டுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே, சொல்லுங்க, தூயவரே துதிக்கு பாத்திரரே, சொல்லுங்க, பரிசுத்தரே எம்மை படைத்தவரே, தூயவரே துதிக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி முழு மனதோடு உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை தொழுதிடுவே. சொல்லுங்க, என்னை இகழ்ந்தோர் முன்பில் நான் வருந்துகையில் நெருங்கி வந்து பதிலளித்தீரே. என்னால் முடியாதென்று நான் வீழ்ந்த போது உம் கிருபை தந்து எழும்ப செய்தீரே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. உம் அன்பு போதுமையா ஏசையாவும் பிரசன்னம் போதுமையா. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஆண்டவரே, என்னால் முடியாதென்று நான் விழுந்த பொழுது மறுபடியும் என்னை தூக்கி எடுத்து ஓட பண்ணி கொண்டிருக்கீங்களே, நன்றி என்று சொல்லி அவரை மனதார ஆராதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து உம்மை தொழுதிடுவே. என் துன்ப நேரத்தில் நான் உம்மை நம்பினேன், தூய நீக்கி உயர்த்தினீரே. என் இன்ப நேரத்தில் நான் உம்மை துதித்தேன், ரெட்டிப்பான மகிழ்ச்சி தந்தீரே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. இம்மட்டும் உதவினே, இனிமேலும் தாங்குவே. உம் அன்பு போதுமையா ஏசையாவும் பிரசன்னம் போதுமையா. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிங்க. நன்றி தகப்பனே, என் இன்ப நேரத்தில் உங்களை துதித்தோம் ஆண்டவரே. எங்கள் துன்ப நேரத்தில் உம்மை ஆராதித்தோம், எங்களுக்கு நீங்க உதவி செய்தீங்க. ஓ நன்றி என்று சொல்லி அவரை எல்லாரும் ஆராதிங்க. ஓ மகிமைப்படுத்துங்க. பிரசன்ன பிரசன்ன உங்க பிரசன்ன, சொல்லுங்க சொல்லுங்க, என்னை நிரப்பட்டுமே. நிரப்பட்டும் நிரப்பட்டும் மகிமை, மேலான மகிமை என்னை மூடட்டுமே, என்னை மூடட்டுமே. பிரசன்னம் உங்க ஆமாண்டவரே, இந்த 25 ஆண்டுகள் உங்க பிரசன்னத்தினால் மூடி எங்களை நடத்தினீங்களே அப்பா. வருகிற புதிய ஆண்டிலும் கத்தாவே எங்களை உமது மகிமையினால் பிரசன்னத்தினால் இன்னும் மூடி எங்கள் தேவன் நடத்துவீராக. மகிமை 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 எங்களை மூடட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஓ ஆராதிங்க. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே தூயவரே துதிக்கு பாத்திரரே. பரிசுத்தரே படைத்தவரே தூயவரே துதிக்கு பாத்திர. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிங்க, எல்லாரும் ஆராதிங்க. ஓ வாய்களை திறந்து பாடுங்க, சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மையை ஆண்டவரை நான் நினைத்து நன்றி சொல்லுகிறேன். திரும்பி பாருங்க, இந்த 25 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே தேவன் செய்த நன்மையை ஒரு விசை திரும்பி பாருங்க. பிரியமானவர்களே, இந்த சபைக்கு நீங்க வந்த நாள் தொடக்கம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை
ஒரு விசை திரும்பி பாருங்க, ஒரு விசை திரும்பி பாருங்க. எத்தனை நன்மைகளை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கூட எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார். நன்றி சொல்ல இருக்க முடியாது, அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆராதிங்க, ஆராதிங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஓ நன்றி ஆண்டவரே, மை ஆராதனை செய்கிறோம் தகப்பனே. மது பிரசன்னத்தினால், மது பிரசன்னத்தினால் மது ஜனங்களை நிரப்புவீராக, மது பிள்ளைகளை நிரப்புவீராக. ஓ தடைகள் விலகட்டும் ஐயா, கட்டுகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் மது பிள்ளைகள் இந்த நாளிலே விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓ மை துதிக்கிறோம், மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்களால் முடியாது என்று நாங்கள் ஆண்டவரை வீழ்ந்த பொழுது மால் முடியும் என்று மறுபடியும் எங்களை தட்டி எழுப்பி எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி கொண்டு வாரீங்களே, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். நாமே நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஓ ஷகலரபா லியந்தரலபா ஈரி யாக்கரலன மாத்துரி யரலபா ஊர மாத்துரி மரலனமா. நாமே நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை நிரப்புங்க, புதிய பலத்தினால் நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், மை ஆராதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓ மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மை மகிமைப்படுத்துகிறோம், மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. அப்பா நாமம் உயரட்டும், உயரட்டும், உயரட்டும் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரங்கள் ஆவியானவரே, கோடி நன்றிகள் ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி. இகழ்ந்தோர் முன்பில் நான் வருந்துகையில் நெருங்கி வந்து பதிலளித்தீரே. என்னால் முடியாதென்று நான் வீழ்ந்த போது உம் கிருபை தந்து எழும்ப செய்தீரே. இம்மட்டும் உதவினி இனிமேலும் தாங்குவி, இம்மட்டும் உதவினி இனிமேலும் தாங்குவி. உம் அன்பு போதுமையா ஏசையாவும் பிரசன்னம் போதுமையா. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை தொழுதிடுவேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை தொழுதிடுவேன். சொல்லுங்க. பிரசன்னம், உங்க பிரசன்னம் என்னை நிரப்பட்டுமே. கரங்களை உயர்த்தி மகிமை, மேலான மகிமை ஆமப்பா என்னை நீ ஓடட்டுமே. சொல்லுங்க எல்லாரும். பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஆமே என்னை நிரப்பட்டுமே. அல்லேலூயா. மகிமை, மேலான மகிமை என்னை மூடட்டுமே. கரங்களை தட்டி ஓ நன்றி
தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் கர்த்தர் இன்னும் எங்களை நிரப்பி நடத்துவீராக ஆண்டவரே. 2012ஆம் ஆண்டு நான் இந்த சபை மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள் பசறை பிரதேசத்தில் இருக்கும் பொழுது அநேக சபைகளுக்கு போயிருந்தாலும் எங்களுக்கு ஒரு நிலைவரமான ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் நாங்கள் படிப்பின் காரியமாக பண்டாரவளைக்கு வந்த பொழுது நாங்கள் எங்கள் மாமோட வீட்டில் தங்கி படிக்கும் பொழுது சிஸ்டர் எங்களை சந்திச்சாங்க. எங்களை விடவே இல்லை. எங்களுக்கு ஆலயத்துக்கு வரவோ தேவனை தேடவோ எந்த ஒரு விருப்பமும் எங்கள் இருதயத்தில் இருக்கலை. அவங்களுடைய கட்டாயத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனாலும் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நல்லவர் என்கிறதை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ஒரு பெரிய கோர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. 25 வருட சபை ஊழியம், ஒரு 10 வருடம் எங்களுடைய இந்த சபையோட எங்களுடைய பழக்கம், அனுபவம், வளர்ந்து வந்த இடம் எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் சொல்லிட்டாங்க. நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். மகிமையெல்லாம் தேவனுக்கே. இன்னும் ஞாபகம் இருக்குது, வந்து இந்த சபைக்கு வந்த புதுசில் பிரதர் சர்ச்சை கூட்டிகிட்டு வந்து அந்த மூலையில் உட்காந்து பிரசங்கங்கள் கேட்டு சபை ஆராதனையில் பங்கு கொண்டு அந்த மூடையில் ஒரு 2 hours நின்றுட்டு அப்படியே போயிடுவோம். அப்படி ஆரம்பித்த அந்த பயணம்தான். அந்த இடத்துல அதுக்கப்புறம் பிரதர் எங்களுக்கு உற்சாகப்படுத்தி அண்ணாவை கீபோர்டு கொண்டு வந்து என்னை ட்ரம்ஸ் இங்கே தான் ட்ரம் அடிக்க பழகினேன். அப்போ இங்கே ட்ரம்ஸ் அடிக்க பழகி அந்த இடத்துல அப்படியே ஊழியத்தில் ஆரம்பமாகி ஊழியம்னா என்னன்னு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே இன்னும் எப்படி வளர்றது, ஊழியம்னா என்ன, எப்படி எங்கெங்க ஒழுங்குனா என்ன, ஊழிய ஒழுங்குனா என்ன, அந்த காரியங்களை பிரதர்கிட்டருந்து படிச்சுக்கொண்டு அவ்வாறு கற்றுக்கொண்டு 2008 2009 நினைக்கிறேன் அப்போ ஆரம்பித்த பயணம். இப்போ கர்த்தருடைய கிருபையினால் இங்கே போடப்பட்ட பேஸ்மெண்ட், இங்கே போடப்பட்ட அடிப்படையை கொண்டு இப்பொழுதும் அநேக இடங்களில் தேவ கிருபையினால் தேவன் எங்களை கொண்டு போய் அநேக ஊழியங்களில் தேவன் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆரம்பமும் அடிப்படை இந்த இடத்துல தான் வந்துச்சு. අපි දන්නවා අපි ගොඩක් අම්මලා ඉන්නවා. ඒ වගේම මමත් අම්මා කෙනෙක්. හොඳ සමාජයට වැඩදායි පුරවැසියෙක් බිහි වෙන්න නම් සභාවේ පවුලේ පසුබිම කොච්චර වැදගත්ද කියලා අපි දන්නවා. දරුවෙක් හදන්න ඒක අම්මා කෙනෙක් තාත්තා කෙනෙක් කොච්චර මහන්සි වෙනවද, එයාට කොච්චර සහෝදර සහෝදරයන්ගේ උපකාරය ඕනේද කියලා අපි හොඳටම දන්නවා. ඒ වගේම තමයි අපේ ආත්මික සභාවත්. අපි සභාව කියන්නේ අපේ පවුලක් වගේ. අපේ සහෝදර සහෝදරියෝ අම්මා තාත්තා තමයි මේක ඇතුලේ ඉන්නේ. අපි ගොඩාක් වෙලාට කොළඹ ප්‍රදේශයේ ඉන්නකොට අපි කල්පනා කරනවා අපේ සභාවේ තිබුණා වූ එක්සිට්කම, ඒ පවුලේ තිබ්බ ඒ ආදරය ගැන අපි නිතරම අපි කතා කරනවා. ඒ වගේම මේ සභාවෙත් අම්මා තාත්තා විදිහට ඉඳීමෙන් අපේ තරුණ කාලයේදී තමයි අපි ගැලවීම ලැබුවේ. තරුණ කාලය කියලා කියන්නේ අපි ගොඩාක් ලෝකයට යන්න බලන්නා වූ කාලයක්. ඒක අපි හැමෝම දන්නවා. ඒ කාලයේදී වැරදි දේවල් වලට අපි යොමු වෙන්නේ නැතුව මම හිතනවා සිස්ටර් හරියටම දෙවියන් වහන්සේ තුල අපිව මඟ පෙන්වුවා. ඒ නිසා තමයි අදත් අපි සර්ව සම්පූර්ණ නැති වුණත් අදත් අපි දෙවියන් වහන්සේගෙන් සම්පූර්ණයෙන්ම ඈත් වෙන්නේ නැතුව ඒ සේවය තුල පවතින්නේ ඒ සිස්ටර්ගේ මඟ පෙන්වීම නිසා, යා දාපු අතිවාරම නිසා. ඒ නිසා මම සිස්ටර්ට ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. තරුණ කාලේ සුද්ධකම ගැන අපි ගොඩාක් අදත් අපි නිතරම සේවයක් කරන්න කලින් අපි ගොඩාක් ත්‍යාග කරනවා. අපි පවිත්‍ර කරගන්නවා. හේතුව ඒ සුද්ධකම ගැන ඒ අදහස් අපේ හදවත තුල ඒ බීජය වැපුරවේ මේ සභාව තුලින්. ඒ නිසා අදටත් ඒ දේව බය අප තුල තියෙන්නේ මේ සභාවේ අපි පුරුදු වුණා ස්ථානයට එනකොට මම ලොකු ප්‍රශ්නකින් තමයි මේ ස්ථානයට ආවේ. මොකද ඒ වෙන විට මගේ වම් පැත්තේ වකුගඩුව සම්පූර්ණයෙන්ම අක්‍රිය වෙලා තිබුණ මුළු මොහොතක්. ඒක මුලින්ම දැනගත්තේ මාස 7යි මම ප්‍රෙග්නන්ට් වෙලා ඉද්දී. ඒ නමුත් ඒ වෙලාවේදී ගොඩක් පරීක්ෂණ වර්ග බෙහෙත් කරගන්න බැරි වුණා. මොකද ડોක්ටර්ස්ලා හැම වෙලේම කියන්නේ ඔයාට බෙහෙත් දෙන්න බෑ, ඔයාගේ බබාට ඒක බලපායි අම්මි, ඔයා දරා ගන්න කියලා තමයි කියන්නේ. මාස 7 සිට මාස 9 දක්වා මගේ දරුවා ප්‍රසූති කරනකම් මම එච්චර වේදනාවක් දරාගෙන ආවා. ඒක යහපත් ප්‍රසූතියකට පසුව තමයි මාව විවිධ පරීක්ෂණ වලට යොමු කරේ. ඒ විට තමයි දැනගන්න පුළුවන් වුණේ වම් පැත්තේ වකුගඩුව අක්‍රිය වෙලා ඒක ඉවත් කරන්න ඕනේ. ඒක ඉවත් කරේ නැතිනම්
ඔයාගේ දකුණු පැත්තටද ඒක බාධක වෙන්න පුළුවන් එහෙම කියලා තමයි ડોක්ටර්ස්ලා කියලා තිබුණේ. ඒතකොට පවුලේම ගොඩාක් වැටලා හිටපු තාත්තේක අම්මේ නිරන්තරයෙන්ම මේ සභාවට එන සාවිත්‍රි මව හොඳට හඳුරනවා. එයා තමයි කියන්නේ චර්ච් එකට එන්න කියලා. ඊට පස්සේ අම්මි මේ ස්ථානෙට ආවා. ආවෙන් පසුව පාලකතුමිට එක දර්ශයක්ද අපේ ගෙදරට ආවා. එයාලා මාව දිරිමත් කරලා ස්වාමීන් වහන්සේ ඔයාව අතහරිනවා සභාවට එන්න කියලා මට කිව්වා. ඉන්න අනතුරුව මම මේ සභාවට ආවා. සභාවට පැමිණෙනයන් පසුව මම හැම පරීක්ෂණයකටම යොමු වුණා. මාව යොමු කරා. මම ජාතික රෝහලේද ඇඩ්මිට් වෙලා මහත් ලොකු පරීක්ෂණයකට මාව යොමු කරා. හැම රිපෝට් එකක්ම එන්න ලඟ වෙනකොට සභාවේ සිටින කට්ටිය සහ සේවකයන් ඇදහිලිවන්තයන් හැමෝම කියන දේ තමයි ස්වාමීන් වහන්සේ ඔයාගේ රිපෝට්ස් යහපත් ලෙසට ඔයා දුක් වෙන්න එපා එහෙම කියලා. ඊට පස්සේ අන්තිම මොහොතේදී මට ලොකු පරීක්ෂණයක් කරා. මගේ වකුගඩුව ඉවත් කරන්න ඕනේ කියලා තමයි මේ පරීක්ෂණයම කරේ. ඒ ડોක්ටර් සර්ටිෆිකේට් එක කරොත් තමයි ඔයාගේ වකුගඩුව අපි ඉවත් කරන්නේ. ඒ නිසා තමයි අපි මේකට ඔයාව යොමු කරන්නේ. ඔයාට ආයෙක වකුගඩුවෙන් තමයි ජීවත් වෙන්න ඕනේ කියලා ડોක්ටර්ස්ලා කියපු මොහොතක් ඒක. ඊට පස්සේ මම කොළඹ ජාතික රෝහලේ ඒ වකුගඩු පරීක්ෂණයට යොමු වෙලා මං ආවයින් පස්සේ මට ගොඩාක් වේදනාවක් තිබුණා. දවසක් මට මතකයි කඩුල්ලේ යාඥාව දවසේ මට ඉවස ගන්නම බැරිව වේදනාවෙන් මම පාලකතුමීට කිව්වා මගේ දරුවා විතරක් නැතිනම් මම මැරිලා හරි යනවා. මට මේ වේදනාව දරා ගන්න එච්චර අමාරුයි කියලා. එහෙම කියන මොහොතේදී පාලකතුමිය මට අවවාද කරලා ඔයා එහෙම කියන්න එපා. ස්වාමීන් වහන්සේ ඔයාව අතාරින්න කියලා නිරන්තරයෙන්ම විමසනවා. ඊට පස්සේ ඒ රිපෝට් එක ආපු වෙලාවේ තමයි ගොඩාක් සතුටටමපත් උනේ. මොකද ડોක්ටර්ස්ලා ඉවත් කරන්න ඕනි කියපු ඒ වකුගඩුව 135ක ක්‍රියාකාරත්වයක් ඒ වකුගඩුවට ආවා. விசேஷமாக இந்த சபைக்கு வந்து குறைந்தது 23 வருட காலமாகிறது. இந்த 23 வருட காலமும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளை சுருக்கமாக இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய அன்பை வாலிப பிராயத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தாமே அருமையான போதகரான தாயாருக்கூடாக கர்த்தர் எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரு. மரண தருவாயில் இருந்த போது அவங்க வந்து சந்திக்க ஒரு கிழமை பிந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. அவ்வளவாக கர்த்தர் அநேக போராட்டங்கள் அநேக காரியத்திலிருந்து அந்த இடத்துல அருமையான தாயாரை போதகரான தாயாரை கொண்டு வந்து இன்னைக்கு ஆண்டோட அன்புக்குள் கிட்டி சேர கர்த்தர் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, நான் சந்தோஷப்படுகிறேன். நான் அதிகமாக இந்த சபையில் நிற்கும் போது நான் சந்தோஷப்படுகிற காரியம் கர்த்தர் குடும்பமாக இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. தாயாக, தகப்பனாக, சகோதரன குடும்பமாக, சகோதரிட குடும்பமாக கர்த்தர் இன்னைக்கு குடும்பமாக ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. கர்த்ததாமே இந்த 23 வருட காலமும் அநேக பின்வாங்கின நேரங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு பின்வாங்கி அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் அருமையான சாட்சி சொன்ன வண்ணமாக அருமையான தாயார் எங்களை அவ்விருதமாக நடத்தியிருக்கிறார். பொறுமையாக இருங்க, உண்மையாக இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. அதைத்தான் சொல்லுவாங்க அடிக்கடி அவங்ககிட்ட. எனக்கு பிடிச்ச வார்த்தை அதுதான், கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் உண்மையாக இருங்க. அவர் எல்லாத்தையும் மாற்றுவார், அவர் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விழுந்த நேரம்லாம் எங்களை விட்டுடல. அநேக காரியங்கள், அநேக பாவங்கள், அநேக பலவீனங்களுக்குள்ளாக நாங்கள் போன சந்தர்ப்பத்திலும் அவங்க எங்களை விடலை. கர்த்தருக்குள்ளாக எங்களை வளர்த்தாங்க. எங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை அவங்க நன்றாக அறிஞ்சு கொண்டபடினால தான் எங்களை இந்நாள் வரைக்கும் எங்களை அவ்வளவாக நடத்தி வந்தார். அப்படியாக அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள் கர்த்தருடைய எங்களோட குடும்பமாக நாங்கள் கர்த்தருடைய அன்புக்குள் வரும் பொழுது எங்களோட வீட்டில் எதுவுமே சூழ்நிலைகள் சரியா இல்லை. எல்லாமே என்ன சொல்கிறதுனே தெரியாது. சிஸ்டர் வந்தால் சிஸ்டரை உட்கார வைக்கிறது கூட என்ன செய்வோம், ஒரு பாய் கூட இருக்காது. அதுதான் உண்மை, ஒரு பாய் கூட இருக்காது. நாங்கள் அந்தரப்படுவோம். சிஸ்டருக்கு எதுவும் குடிக்க கொடுக்க ஒன்று இருக்காது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சூழ்நிலையை பார்க்க அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நாங்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாங்க அவ்வளவாக. மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புதுபலம் தந்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே. போகின்ற தூரம் வெகு
ஆண்டவர் என்ன செய்தார்? ඊට පස්සේ ස්වාමීන් වහන්සේ මොනවද කළේ? நொடி பொழுது උන්වහන්සේ ඒක මොහොතක அவர்களை கைவிட்டார். උන්වහන්සේව අත්හැරියා. அநாதி சிநேகத்தினால் උන්වහන්සේ සදාකාලික කරුණාව அவர்களை அழைத்தார். උන්වහන්සේව කරුණාව. எத்தனை பேர் கரம் தட்டி நன்றி சொல்ல போறீங்க? ஹalleluya. நொடி பொழுது உன்னை மறந்து ஆனால் அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி மறுபடியும் அவர்களை சுகப்படுத்தினார். சுகம்னா வியாதி மாத்திரம் இல்ல, ரெஸ்டோரேஷன், கட்டப்படுதல். ஆமென் சொல்லுங்க. மீண்டும் கட்டப்படுதல். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கைவிடப்பட்டவர் என்று அங்கே சொல்லப்பட்டாலும் கர்த்தர் உங்கள் காயங்களை குணமாக்குவார். எலும்புகளுக்கு சுகத்தை தருகிறார். எலும்புகளை சுகப்படுத்துகிறார். மரணங்களின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் சுகமாக்குகிறார். மரணங்களின் பள்ளத்தாக்கின் இயேசுவை துதிப்போம், நம்மை தரிசனம் வைத்தார் துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம்.